தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 27/8/2014 புதன்கிழமை பூரம் நட்சத்திரம் காலை 9:34 வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு நாட்காட்டியிலே பார்த்தால் மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கருங்குருவிக்கு உபதேசித்த லீலை என்று போட்டிருக்கும். பொதுவாகவே இறைவனோடு சம்பந்தப்பட்ட எறும்பு, நண்டு, சிலந்தி, குருவி இவர்களுக்கெல்லாம் கூட இறைவன் காட்சி கொடுத்திருக்கிறான், முக்தி கொடுத்திருக்கின்றான். மாணிக்கவாசகர் திருவாசகத்திலே சொல்லுவார், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான்னு சொல்லி நான் இனிமேல் உன்னை காண வேண்டும்னு சொல்லுவார். இப்படி எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியிழந்து கொண்டிருக்கிறான். அப்படி படியிழக்கிற திருநாள் தான் மார்கழி மாதம் வருகின்ற அஷ்டமி. மார்கழி அஷ்டமியிலே இறைவன் படியிழக்கும் திருநாள். ஒவ்வொரு ஆலயங்களிலும் அங்கே படியிழப்பு விழா நடக்கும். அப்படிப்பட்ட அந்த இறைவன் சில இனங்களுக்கெல்லாம் முக்தி கொடுத்திருக்கிறார். பொதுவாகவே நண்டு பூஜித்த ஸ்தலம் என்று ஒன்று இருக்கிறது. அது திருச்சிக்கு அருகாமையிலே இருக்கிறது. கடக ராசிக்காரர்களெல்லாம் அங்கு சென்று வழிபட்டால் உடனடியாக அவர்கள் கவலை தீரும். நண்டாங்கோயில் என்று சொல்வார்கள் நண்டு பூஜித்த அந்த ஸ்தலம். அப்படி எறும்பு பூஜித்த ஸ்தலம் திரு எறும்பூர் என்பதுதான் திருவெரும்பூர் என்று வந்தது. இப்படி நண்டு, சிலந்தி, எலும்பு, ஆந்தை, குருவி என்றெல்லாம் ஒவ்வொன்றும் பூஜித்து பூஜித்து முக்தி பெற்றதாக வரலாறுகள் இருக்கின்றன. நம்முடைய ராசிகளை பார்த்து உங்கள் ராசிக்கு உரிய கோவில் எது, அந்த ராசிக்குரிய கோவிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபட்டு வந்தால் உங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு லோகோ என்று இருக்கிறது. விருச்சிக ராசி என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு சின்னம் தேள். அதே போல் மேசராசி என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு சின்னம் ஆடு. ரிஷபராசி என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு காளை. இப்படியெல்லாம் ஒரு உருவங்கள் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த உருவங்களுக்குரிய திருவிளையாடல்கள் எந்த ஆலயத்தில் நடந்தது என்பதையும் நீங்கள் கண்டறிந்து அது உங்கள் ராசியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அங்கு சென்று உங்களுக்குரிய யோக பலம் பெற்ற நாளில் என்பதை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். எந்த நாளில் சென்றாலும் இறைவன் வரம் கொடுப்பான் என்று நினைக்கக்கூடாது. நாம் காலையிலே எழுந்த பின்னால் தான் சூரியனை பார்க்க முடியும். இரவு 12 மணிக்கு எழுந்து கொண்டு சூரியன் எங்கே என்றால் வருவாரா? சூரியன் உதிப்பது காலையில். எனவே பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். நமது ஜாதகத்தின் அடிப்படையிலே, நமது நட்சத்திரத்தின் திசாபுத்தியின் அடிப்படையில் யோக பலம் பெற்ற நாள் எது என்று அறிந்து அந்த யோக பலம் பெற்ற நாளிலே நீங்கள் அந்த இறைவனை தரிசித்தால் உடனடியாக உங்களுக்கு யோகங்கள் வந்து சேரும் வாய்ப்பு கிடைக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள். வெளியூர் பயணத்தை இன்றைக்கு நீங்கள் தவிர்ப்பது தான் நல்லது. ஏனென்று சொன்னால் உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் பலம் இழந்திருக்கின்றார். எனவே அலைச்சல் ஏற்படுமே தவிர ஆதாயம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். செலவு நடைகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும், வரவு குறைவாகவே இருக்கலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நவகிரகங்களால் நன்மை ஏற்படுகின்ற நாள். நாடாளும் நபர்களால் நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறப் போகின்றது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற பொழுது எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்களும் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். எதிர்கள் விலகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, மதியத்திற்கு மேல் மகிழ்ச்சி கிடைக்கின்ற நாள் இந்த நாள். காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். அதே நேரத்தில் மனவாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். இன்றைக்கு எதை செய்தாலும் அந்த காரியங்கள் வெற்றியடைய வேண்டுமானால் மாலை நேரத்திலே நீங்கள் செய்யுங்கள். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவன் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் ஆதாயம் கிடைக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் துணிந்து செயல்பட வேண்டிய நாள். துணிந்தவனுக்கு துக்கமில்லை என்று சொல்வார்கள். பொதுவாகவே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகம் கொண்ட ராசி கடகராசி தான். அப்படிப்பட்ட ராசியான உங்கள் ராசியில் இன்றைக்கு வியாழன் வீற்றிருக்கின்றார். அவரோடு சுக்கிரனும் இருக்கின்றார். எனவே தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். பெண்வழி பிரச்சனைகள் அகலும். வீட்டிற்கு தேவையான விலையுந்த பொருட்களையெல்லாம் வாங்கி மகிழப் போகிறீர்கள். சிம்மராசி நேயர்களே, செல்வாக்கு மேலோங்கும் நாள். செயல்பாடுகளில் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறப் போகின்றன.
என்ன இருந்தாலும் விரையாதிபதி சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்றார். எனவே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கலாம். அரசியல் பொதுநலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். கன்னிராசி நேயர்களே, அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. உங்களுக்கு கேது 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழியே ஒரு சில பிரச்சனைகள் வந்து அலைமோதலாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் கூடுதலாகத்தான் இன்றைக்கும் இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, சிக்கனத்தை கடைப்பிடித்து சீரான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டிய நாள். சிறு சிறு பிரச்சனைகள் தலையெடுக்கும். குடும்ப பெரியவர்களை அனுசரித்து செல்வதுதான் நல்லது. உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்து கொள்ளுங்கள். வாங்கிய இடத்தை ஒரு சிலருக்கு விற்க நேரிடலாம். அப்படி விற்றாலும் கூட மீண்டும் வாங்கும் அமைப்பு உருவாகுமா என்பது உங்கள் சுய ஜாதகத்தை வைத்து பரிசீலனை செய்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் மருத்துவ செலவும் இன்றைக்கு ஏற்படலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திக்கும் நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். தக்க விதத்திலே இன்றைக்கு வளர்ச்சி காண்பீர்கள். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாக பிரிவினைகள் கூட சுமூகமாக முடியும். இடம் பூமியாலும் லாபம் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர் வருகையால் உள்ளம் மகிழும் நாள். இன்றைக்கு வீடு தேடி விருந்தினர்கள் வருவார்கள். உங்கள் பிரச்சனைகளை அவர்களிடம் கொட்டி தீர்ப்பீர்கள். குருவும் சுக்கிரனும் 8லே இருக்கின்ற பொழுது இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற சிந்தனை ஏற்படும். மன அமைதிக்கு வித்திட ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வையுங்கள். 10லே ராகு இருப்பதால் துர்க்கை வழிபாடு உங்கள் துயரங்களை போர்க்கும். மேலும் கிழமை புதன் என்பதால் இன்றைக்கு பெருமாளையும் வழிபட்டு பெருமைகளையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். இன்றைக்கு தொல்லை தந்த எதிரிகளின் பலம் கூடுகின்ற நாள். தொகை வந்த மறுநிமிடமே செலவாகப் போகின்றது. வீட்டு தேவைகள் பூர்த்தியாவதில் கொஞ்சம் கடினம் இருக்கலாம். என்ன இருந்தாலும் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் அமைதி கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் ராகு அடியெடுத்து வைத்திருக்கும் நாள். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். புதனோடு அவர் இணைந்திருப்பதால் மாமன் மைத்துனர் வழியில் மனக்கசப்பு தரும் தகவல்கள் ஏற்படலாம். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் தடைகள் உருவாகலாம். பாக பிரிவினைகள் நடைபெறுவதில் கூட தாமதங்கள் ஏற்படலாம். வரவும் செலவும் சமமாகவே இருக்கும். தனாதிபதி குரு உச்சம் பெற்றிருக்கிறார். தனஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உதவிக்கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை உயருகின்ற நாள். இன்று பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். பொதுநலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரலாம். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். செல்வாக்கு மேலோங்கும் இந்த நாளில் உங்கள் செயல்பாடுகளில் தீவிரம் காட்டுவீர்கள். எடுத்த காரியங்கள் எளிதில் வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.